சர்வ ஏகாதசி மாசத்துல 2 முறை ஏகாதசி வரும். ஆனா சர்வ ஏகாதசி அப்படின்னா என்ன? ஏன் இந்த ஒரு நாள் விரதம் இருந்தா நாம செஞ்ச பாவங்கள் எல்லாம் நம்ம விட்டு நீங்கும்னு சொல்றாங்க? இதோட பின்னாடி இருக்கக்கூடிய ஆன்மீக மற்றும் அறிவியல் ரகசியங்களை இந்த வீடியோல பார்க்கலாம். அமாவாசை அல்லது பௌர்ணமிக்கு அப்புறம் வர 11வது திதி தான் ஏகாதசி. சர்வ அப்படின்னா அனைத்தும்னு அர்த்தம். அதாவது எல்லோரும் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான விரத நாள் இது. புராணங்களின்படி அம்பரீஷன் என்ற மன்னன் இந்த விரதத்தை கடைபிடிச்சுதான் மகாவிஷ்ணுவோட அருளை பெற்றார். இந்த நாள்ல விஷ்ணுவை வழிபடுவது கோடி புண்ணியத்தை தரும். இதை ஏன் விரதங்களின் ராஜான்னு சொல்றாங்கன்னு தெரியுமா? மாசத்துல 2 நாள் நம்ம வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்து உடலை டீடாக்ஸ் பண்ண இந்த விரதம் உதவுது. ஏகாதசி அன்னைக்கு முழு பட்டினி அல்லது பழங்கள் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கணும். முக்கியமா இந்த நாள்ல அரிசி உணவை தவிர்க்கணும். ஏன்னா அன்னைக்கு அரிசியில தீய சக்திகள் குடியிருக்கும்ன்றது நம்பிக்கை. இரவு தூங்காம விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்றது இன்னும் சிறப்பானது. உடல் ஆரோக்கியத்திற்கும் மன அமைதிக்கும் சர்வ ஏகாதசி ஒரு சிறந்த மருந்து. இந்த ஏகாதசிக்கு நீங்க விரதம் இருக்க போறீங்கன்னா ஓம் நமோ நாராயணாய